நடந்து முடிஞ்ச சட்டப்பேரவை தேர்தலில் தாவேகா 108 இடங்களை கைப்பற்றி 100க்கும் அதிகமான இடங்களை முன்னிலை வகித்தாலும் 118 பெரும்பான்மை வராத காரணத்தால் ஆட்சி அமைக்கிறதுல சிக்கல் ஏற்பட்டிருக்கு. அதனால் ஒரு சில கட்சிகளோட கூட்டணி கட்சிகள் கிட்ட கண்டிப்பாக 2-3 ஆதரவு கேட்டால் மட்டும்தான் இவங்க அடுத்த தலைமைக்கு போக முடியும் அப்படிங்கிறது இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதனால என்னவோ தெரியல, இப்போ தமிழகத்தோட பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர் தளபதி விஜய் அவர்களுக்கான பதவி பிரமாண நிகழ்ச்சியை இன்னைக்கு ரத்து பண்ணிட்டாரு. அவர் கேரளா ட்ரிப்பு போக போறாரு அப்படிங்கிறதும் இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னா, 108 சீட் வச்சிருக்கக்கூடிய தாவேகா ஏற்கனவே காங்கிரஸ் கிட்ட 5 ஆதரவு கேட்டு இப்போ 113 மாத்திட்டாங்க. எப்படி பார்த்தாலும் குறைஞ்சது இன்னொரு 6-7 எம்எல்ஏக்கள் அவங்களுக்கு தேவைப்படுறாங்க. அந்த ஒரு காரணத்தால அந்த ஒரு 6-7 இடத்த விடுதலை சிறுத்தைகள் அப்புறம் கம்யூனிஸ்ட் இவங்க தான் ஃபில் பண்ணாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, ஒரு சில அரசியல் விமர்சனம் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் அவரோட தாவேகா கட்சிக்கு ஆளுநர் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும், சட்டசபைக்கு போயிட்டு தான் பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு வலியுறுத்தணும், பதவி பிரமாணம் பண்றதுக்கு முன்னாடியே பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு ஆளுநர் வற்புறுத்தக்கூடாதுங்கிற மாதிரி சில பேர் சொல்றாங்க. அந்த ஒரு காரணத்தால இப்ப தளபதி விஜய் அவர்கள் தன்னோட தாவேகா நிர்வாகிகிட்ட விவாதிச்சுட்டு இந்த விஷயத்த உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போக போறாங்களாம். உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது அங்க பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு முன்னாடியே விஜய் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்ய வைக்க போறாங்களா, இல்ல பதவி பிரமாணம் செய்யறதுக்கு முன்னாடி பெரும்பான்மை நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பதவி நடக்க போதா அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கு. இதுக்கிடையில தளபதி விஜய் அவர்கள் கூடிய சீக்கிரம் மோடி அவர்களுக்கு கால் பண்ணி இது சம்பந்தமான விஷயங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்யதாகவும் தகவல் கிடைச்சிருக்குது. அப்படி நடந்தா தமிழக அரசியல்ல ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும். பத்தாவதுக்கு ஏற்கனவே டிஎம்கே அப்புறம் ஏடிஎம்கே இவங்க 2 பேரும் கூட்டணி வைக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம திமுக அதிமுக 2 பேரும் சேர்ந்து ரஜினியை முதலமைச்சர் கேண்டிடேட் நிப்பாட்ட போறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்பத்தகாத வட்டாரங்கள்ல இருந்து பல வார்த்தைகளும் பரவுது. ஆனா இப்போ வரைக்கும் இது 2த்துக்குமே எந்த விதமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளிவரல. இன்னைக்கு நாளைக்கு இந்த 2 நாட்கள் தமிழக அரசியல்ல என்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்படுதோ அதை தான் அடுத்த 5 வருஷம் அரசியல இருக்க போகுது. மதியம் இன்னைக்கு 12 மணிக்கு மேல எக்கச்சக்கமான அரசியல் முடிவுகள் எட்டப்படலாம் அப்படிங்கிற மாதிரியும், அது தாவேகாவுக்கு ஆதரவா இருக்க போகுதா இல்ல எதிராக இருக்க போதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.